ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில மானாமதுரையில சாலை ஓரத்தில் போராட்டம் நடத்துபவர்கள் இன்று மாலை 4 மணிக்குள்ள தாமாகவே கலைந்து செல்ல வேண்டும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கலைந்து செல்லாவிட்டா காவல்துறையினர் அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்ற தேவையான நடவடிக்கையை எடுக்கலாம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மானாமதுரை பழைய பேருந்து நிலையத்தில் போராட்டம் நடத்திக்கலாம்னு அந்த இடத்திற்கு போராட்டக்காரர்கள் செல்லலனா காவல்துறையினர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கலாம்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்குள்ள தாமாகவே கலைந்து செல்ல வேண்டும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். மாரிசாமி, மானாமதுரை ஆகாஷ் என்ற இளைஞர் காவல் மரணம் அடைந்தது தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கு விசாரணையை நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு பின்னணி பார்த்தோம்னா ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில மானாமதுரையில சாலை ஓரத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஆகாஷ் என்ற இளைஞரோட உறவினர்கள் அவங்க கோரிக்கை என்ன வச்சிருக்காங்கன்னா, அந்த காவல் மரணம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிய வேண்டும், அந்த ஆகாஷ் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அது போக அவருடைய உடல் பிரேத பரிசோதனை இப்ப செய்யப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில இருக்கு, அதுலயும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்ற தொடர்பாலாம் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு மாலை 4 மணிக்குள்ள அந்த போராட்டம் நடத்துறவங்க ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில மானாமதுரையில சாலை ஓரத்துல போராட்டம் நடத்துறவங்க இன்னைக்கு மாலை 4 மணிக்குள்ள தாமாகவே கலைந்து செல்லணும். அப்படி கலைந்து செல்லாட்டி அவங்கள அந்த இடத்துல இருந்து அகற்றுறதுக்கு காவல்துறையினர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக மானாமதுரை பழைய பேருந்து நிலையத்துல போராட்டம் நடத்திக்கலாம் நேற்று நீதிபதி விக்டோரியா கௌரி அவங்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க, ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, மானாமதுரை பழைய பேருந்து நிலையத்துல போய் போராட்டம் நடத்திக்கலாம், அந்த இடத்துக்கு போயிடணும், இந்த தேசிய நெடுஞ்சாலையில போராட்டக்காரங்க இருக்கக்கூடாது. அப்படி தேசிய நெடுஞ்சாலையில போராட்டக்காரங்க இருந்தா அவங்களை கலைக்கிறதுக்கான தேவையான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொள்ளலாம் அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி விக்டோரியா கௌரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.